ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் மொறுன்னு வடை ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நல்ல ஈவினிங் டைமில் டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை வடை செய்கிறதுக்கு இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். வெள்ளை கொண்ட கடலை, கருப்பு கொண்ட கடலை ரெண்டுலேயுமே இந்த வடை நீங்கள் பண்ணலாம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. நான் இதில் காரத்துக்காக ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் கூட இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம பருப்பு வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி கொரப்பாக அரைக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. அரைச்சிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வடை ரெசிபி, அப்புறமா நிறைய ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ கையில் லைட்டாக தண்ணியை நனைச்சிட்டு மாவை உருட்டி எடுத்துட்டு நம்ம எப்படி பருப்பு வடை உள்ளங்கையில் வச்சு தட்டி போடுவோமோ அதே மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக தட்டிட்டு இதை சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயை நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக செய்கிற பருப்பு வடையை விட இந்த கொண்டக்கடலை வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட கொஞ்சமாக கீரை சேர்த்து கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் வடை செஞ்சு கொடுக்கலாம். அதுவுமே ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. வடை இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான், பாருங்கள், மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் கொண்டக்கடலை வடை ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் நல்லா சுட இந்த வடையை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.